நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வறுக்காத அரிசி மாவு தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு எடுத்த அதே ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சிட்ருக்கேன். வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், சமையல் சோடா. இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது நமக்கு அப்பம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து செய்யும் போது வாழைப்பழ ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த திக்னஸில் இருக்குது. நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதால ரவை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிட்ருக்கு. மாவு பாருங்கள் நல்லா ஊறி இந்த பதத்தில் இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கரண்டியாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஊற்றும் போது கரெக்டாக நமக்கு அதுக்கு ஷேப் கிடைக்கும். மாவு சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பிக்கலாம். உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு திருப்பும் போது மாவு பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சிடும். நமக்கு அந்த கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ அடுத்த அப்பம் ஊற்றி எடுத்துக்கிறேன். எல்லாமே இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வரும். ரவை அப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.